இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் அதை நாங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்றோமோ ஃபிக்குஹுன்னா இதுதான், இஜ்திஹாத்னா இதுதான், இதோட வகைகள் இதுதான், எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு கொள்றோமோ அந்த அளவுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கல. வெறுமனே பாடமாக்கி மட்டும் நான் நல்ல மார்க்ஸ் எடுக்க போறேன்னு யோசிச்சீங்கடா, அது ஒரு மலையை நகர்த்துற மாதிரி கஷ்டமான வேலை. ஏண்டா நீ அனுபவிச்சிருப்பீங்க சில டைம்ல. எனக்கு வேற அனுபவங்கள் இருக்குது. ஓகே, நாங்க இப்ப ஃபிக்ஹ் கலையும் அதன் வளர்ச்சி கட்டங்கள் என்ற தலைப்பு தான் பார்க்க போறோம். ஃபிக்ஹ் எனும் பதம் அரபு மொழி வழக்கில் விளக்கம், தெளிவு என்ற பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. விளக்கம், தெளிவு என்ற பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. இஸ்லாமிய வழக்கில் சட்ட மூலாதாரங்களை அடிப்படையாக கொண்டு பெறப்பட்ட சட்டங்களை குறிக்கவே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஃபிக்ஹ் அப்படின்றா அது ஒரு அரபு சொல், தமிழ் சொல் இல்ல. அரபு சொல் தான் ஃபிக்ஹ்ங்கிற அந்த வார்த்தை. அதுக்கு தமிழ்ல விளக்கம், தெளிவுன்னு சொல்லி அர்த்தம். இதை நீங்க என்ன செய்யணும்? கட்டாயமா பாடமாக்கணும். ஏன் பாடமாக்கணும்? நம்ம ஒரு மொழி இப்ப இங்கிலீஷ் படிக்கிறேன்டா, ஸ்டிமுலேட் என்ன தூண்டுதல் அப்படின்னு ஒரு சொல்ல நான் கருத்து பாடமாக்கும் தானே. அதே போல இந்த ஃபிக்குஹுண்டா ஜிதிஹாத்ங்கிற அரபு சொல்லுக்கான தமிழ் கருத்தை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஃபிக்குஹுண்டா விளக்கம், தெளிவு அப்படின்னு பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இதை நான் சொல்ல ஒரு நோட் காப்பியில எழுதி வச்சுக்கணும். ஃபிக்குஹுண்டா விளக்கம், தெளிவு, ஜிதிஹாத்னா இது இதுன்னு சொல்லி. இப்படி கலை சொற்கள் நிறைய இருக்குது. ஒரு 10, 20, 30 கிட்ட இருக்குது. அதை பாடமாக்குங்க. ஒரு நாளைக்கு 5, 6 பாடமாக்குங்க. அடிக்கடி பாருங்க. சரியா? அப்படி செய்யுங்க. ஃபிக்குஹுன்னா என்னண்டா, ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. சட் ஒன்றுமில்லை, பெருசா யோசிக்கிறது இல்லை. சட்டம் மூலாதாரத்தை பயன்படுத்தி சட்டம் எடுக்கிறது தான் ஃபிக்கு. ஒன்றுமில்லை. என்ன? சட்டம் மூலாதாரத்தை பயன்படுத்தி சட்டம் எடுக்கிறது தான் ஃபிக்கு. உதாரணமா எப்படி உதாரணமா சொல்லலும்? ஒரு உதாரணம்னு சொல்றேனே, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். சினிமா பாக்குறது ஹராமா ஹலாலா? ஹராம். ஓகே. இது இது ஹராம்னு சொல்லி, சினிமா ஹராம்னு சொல்லி மறைமுகமா நேரடியாகவோ எதுல இருந்து நாங்க எடுக்கிறோம்? ஆதாரம் எங்க இருந்து எடுக்கிறோம்? எங்க இருந்து எடுக்கிறோம்? ஓகே, ஃபிக்குகள் இருந்து எடுக்கிறோம். ஃபிக்குகள் இருந்து எடுக்கிறோம். சரியா? ஆஹ் ஃபிக்குகள் இருந்து சொன்னா ஃபிக்கு அதுல இருந்து தான் இது ஹராமா ஹலால்னு எடுக்கிறோம். ஃபிக்கு காராக்கள் எங்க இருந்து எடுத்தாங்க? ஃபிக்கு காராக்கள், ஃபிக்கு இதுல இருக்கிறவங்க, ஃபிக்கு புத்தகத்துல இது ஹராமா ஹலால்னு ஃபத்வா கொடுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு இது எப்படி தெரியும்? வெரி குட், மாஷா அல்லாஹ். குர்ஆன் சுன்னா. குர்ஆன் சுன்னா அதுல சட்ட மூலாதாரங்கள்ல இருந்து எடுத்த சட்டங்கள் தான் ஃபிக்கு. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பாருங்க, ஃபிக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை நான் உங்களுக்கு சும்மா ஒரு விளங்கப்படுத்துறேன். அப்ப ஃபிக்கு அப்படின்னா சட்ட மூலாதாரங்கள் நிறைய இருக்கு. குர்ஆன் சுன்னாதான் அடிப்படை சட்ட மூலாதாரம். அதுல இருந்து துணை மூலாதாரங்கள் இருக்கு. அதுல இருந்து பெறப்படுற சட்டங்கள் தான் ஃபிக்கு. அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது, ஆஹ் இது ஒரு வரலாறு ஒன்று இருக்குது இதுக்கு. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இது ஒரு வரலாறு இருக்குது. நீங்க பொலிட்டிக்கல் பாடத்துல படிப்பீங்களே, அரசுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த காலத்துல இருந்துச்சு எப்படி, அதுக்கு பிறகு கட்டம் கட்டமா வளர்ந்துச்சு. அதே போல இங்கேயும் ஃபிக்குக்கு ஒரு வரலாறு இருக்குது. ரசூலோட காலத்துல இருந்து இப்ப காலம் வரைக்கும் அது ஒரு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது. ஓகே, அடுத்த பேச பாருங்க. இஸ்லாமிய சட்டவாக வரலாற்றை இஸ்லாமிய அறிஞர்கள் பல கட்டங்களாக பிரிக்கிறாங்க. என்னென்ன கட்டங்கள் என்று பார்ப்போம். முதலாவது, பாருங்க, நம்மளும் தான். இப்ப நீங்க வயசு உங்களுக்கு 20, 22 இருக்கும். ஆரம்பத்துல என்ன செஞ்சீங்க? குழந்தையா இருந்தீங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டம் வந்துச்சு, சிறுவரா இருந்தீங்க, சிறுமியா இருந்தீங்க, அப்படியே யுவதியா இருந்தீங்க. அப்படி ஒரு கட்டம் இருக்கிற மாதிரி ஃபிக்ஹுக்கும் ஒரு கட்டம் இருக்குது. சின்ன அது பிறந்த காலம், நபி அவங்களோட காலம். அடுத்தது ஃபிக்ஹ் நிலை பெறும் காலம். சரியா? ஃபிக்ஹ் நிலை பெறும் காலம். அடுத்து ஃபிக்ஹுட பொற்காலம், ஃபிக்ஹுட தேக்கம் வீழ்ச்சியும், ஃபிக்ஹுட மீளெழுச்சி காலம். இப்படி அந்த காலங்கள் இது ஆண்டுகளை கொஞ்சம் நோம்பல பார்த்துக்கொள்ளுங்க. இதுல பாருங்க. ஓகே, இப்ப நபியாவோட காலத்தை பார்ப்போம். நபியாவோட காலத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மதீனாவில் வாழ்ந்தார்கள். அது நம்ம தெரியும் தானே. மக்கா கால பிரிவு இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவதிலும் அதனை பாதுகாக்க உழைப்பதிலும் கழிந்தது. அது உங்களுக்கு தெரியும் தானே. மக்காவில் ரசூலா ஃபுல் ட்ரை பண்ணது இஸ்லாத்தை எப்படியாவது பரப்பணும், அதை பாதுகாக்கணும், அதான் ட்ரை பண்ணாங்க. தனி மனிதர்களை அவர்கள் நம்பிக்கைகளை கட்டி எழுப்புவதே அங்கு நோக்கமாக இருந்தது. மதீனா காலப்பிரிவே சட்டவாக்கத்துக்குரிய காலப்பிரிவாக அமைந்தது. இப்ப நீங்க தானே, நீங்க இருக்கிறீங்க. சரியா? ஸ்கூலுக்கு போறீங்க. உங்களோட ஸ்கூல்ல
எல்லாருமே தமிழாக்கள்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க மட்டும்தான் முஸ்லீம். எல்லாரும் தமிழாக்கள். அவங்ககிட்ட போய் நோன்பு பிடிங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அவங்கள்ட்ட போய் நோன்பு பிடிங்க, ஜக்காத் கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல. அப்ப ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் நம்ம? அவங்களுக்கு இஸ்லாத்தை தான் நாங்க ஃபெஸ்ட்டுக்கு சொல்லணும். அதே போல ரசூலுல்லாஹ் மக்கா கால பகுதியில யாருமே முஸ்லீம் இல்லை. எனவே இஸ்லாத்தை தான் சொன்னாங்க. அதை பாதுகாத்தாங்க. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகுதான் சட்டங்கள் எல்லாம் இயற்றினாங்க. நாங்க முஸ்லீம்கள் இருந்தாங்க. ஓகே. அப்ப அந்த காலத்துல சட்ட மூலங்களாக இருந்தது குர்ஆனும் சுன்னாவும் தான். குர்ஆன் சுன்னாவுல தான் நேரடியாக எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கும். அதை மக்கள் சட்டங்களாக பின்பற்றி வந்தாங்க. நபி அவர்கள் தனது வாழ்வின் மூலமும் கருத்துக்கள் மூலமும் நடத்தைகள் மூலமும் சமூக வாழ்வை இயக்கிக் கொண்டிருந்தார்கள். அதாவது நான் இருக்கிறேனே, இப்போ சமூக வாழ்வு இயக்கிக் கொண்டிருந்தா நீங்க படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நீங்க படிச்சு கொண்டு இப்போ எக்ஸாம் எழுத போறீங்க. அதுக்கெல்லாம் யார் யாரு காரணம் அப்படின்னா நீங்க சில சேருமாறு சரியா அவங்களோட பாடங்கள் மூலமாக நீங்க படி அறிவை பெற்று படிச்சு கொண்டிருக்கிறீங்க. இதே போல இந்த இஸ்லாமிய சமூகம் நபி அவங்களோட காலத்துல இருந்த அந்த சமூகம் நபி அவங்களோட பேச்சில இருந்து கருத்துல இருந்து நடத்தையில இருந்து படிப்பினை பெற்று அதை அப்படியே பார்த்து அவங்களும் அந்த சமூகம் இயங்கிக் கொண்டிருந்துச்சு. நபி அவங்களோட அந்த ஃபுல் கருத்து அவங்களோட வாழ்வு நடத்தை அதை பார்த்து தான் அந்த ஃபுல் சமூகமும் இயங்கினுச்சு. ஏன்னா நமக்கு ஓடல் அல்லாஹ் சொல்லுது அத்தியவுல்லா அத்தியூர் ரசூல். மக்களை நீங்க ரசூலு கட்டுப்படுங்க அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன்டா ரசூல்லாவை இயக்கினது யாரு? அல்லாஹ். ரசூல்லாவை இயக்கினது அல்லாஹ். எனவேதான் அந்த காலத்துல இந்த மக்கள் எல்லாரும் அப்படியே ரசூல்லாவை பின்பற்றினாங்க. ஃபிக்ஹ் என்ற பதம் நம்பிக்கைகள், ஒழுக்க விழுமியங்கள், வழிபாடுகள் போன்ற வாழ்வியல் அம்சங்கள் அனைத்தையும் குறிக்கும் பொதுச் சொல்லாகவே இருந்தது. ஆரம்ப காலத்துல ஃபிக்ஹ்ன்னு சொன்னா நம்ம இப்ப சொல்ற மாதிரி சட்டம் இந்த மட்டும் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல ஃபிக்ஹ்ன்னு சொன்னா நம்பிக்கைகள், நம்பிக்கைகள்ல அகீதா விஷயம், அல்லாஹ் தாலா எங்க இருக்கிறான், அவன் யாரு, அந்த விஷயங்கள், மறுமை, சொர்க்கம், நரகம், இதையும் ஃபிக்ஹ்ன்னு தான் சொல்லுவோம். ஒழுக்க விழுமியங்கள், அஹ்லாக், உண்மை பேசுறது, அந்த விஷயங்கள், அதையும் நம்ம ஃபிக்ஹ்ன்னு தான் சொல்லுவோம். வழிபாடுகள், இபாதத், சரியா, அதையும் நாங்க ஃபிக்ஹ்ன்னு தான் சொல்லுவோம். எல்லாத்தையுமே ஃபிக்ஹ்ன்னு தான் இந்த காலத்துல சொன்னாங்க. சரியா, பாருங்க இந்த இது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஃபிக்ஹ்ன்னு சொன்னா அந்த காலத்துல நம்பிக்கையும் ஃபிக்ஹ் தான், ஒழுக்க விழுமியங்களுக்கு ஃபிக்ஹ் தான், வழிபாடுகளுக்கும் ஃபிக்ஹ்ன்னு தான் சொன்னாங்க. ஃபிக்ஹ்ங்கிற அந்த அரபு வார்த்தையில தான் இது எல்லாத்தையுமே குறிச்சு கொண்டாங்க. அதுக்கு பிறகு பாருங்க இந்த காலத்தை எடுங்க. அந்த காலத்துல ஆண்டு சொன்னா எல்லாரும் ஆண் தான். அந்த காலத்துல ஆண்டு எல்லாரும் ஆண் தான், பெண் எல்லாரும் பெண் தான். ஆனா இந்த காலத்தை பாருங்க. அந்த காலத்துல ஆண்டா ஆஹ் என்ன ஒரு கொஞ்சம் ஒரு கேர்ள் இயல்பு இருந்தா ஒரு ஆண் தான். என்ன செய்யணும் ஆண் தான். ஆனா இந்த காலத்துல பிரிச்சுட்டாங்க பாத்தீங்களா? ஆண் வேற, பெண் வேற, பெண் இயல்பு இருக்கிற ஆண் வேற, ஆண் இயல்பு இருக்கிற பெண் வேற, அப்படி எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. இதே போலதான் ஆரம்ப காலத்துல ஃபிக்கு அதுக்குள்ள நம்பிக்கை, ஒழுக்க ஒழுங்கியங்க, வழிபாடு எல்லாமே இருந்துச்சு. ஃபிக்கு இல்ம் எனும் பதங்கள் ஒரே பொருளில் பயன்படுத்தப்பட்டன. அந்த காலத்துல எல்ம் என்ன? அறிவு. அரபுல எல்ம்டா அறிவுக்கு சொல்லுவோம். ஃபிக்கு சொன்னாலும் அறிவு. அந்த அர்த்தத்தெல்லாம் அதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இவருக்கு நல்ல ஃபிக்கு உள்ள ஆள்னு சொன்னா நல்ல அறிவு விளக்கம் உள்ள ஆள் அப்படின்னு அர்த்தம். நபிசல்லா அவர்கள் வகையாக அறிவிக்கப்படாத காலங்களில் தந்த இஜ்திஹாத்தின் மூலம் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். தாம் இல்லாத சூழ்நிலைகளில் இஜ்திஹாத்தின் அடிப்படை செயல்படுவதற்கு ஊக்கமளித்துள்ளார்கள். அதாவது இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி விளங்கி என்னடா அங்கால அப்படி சொல்றாங்க, ஒரு ஃபிக்ஹ பத்தி சொல்றாங்க, அதுக்கு ஒரு நபி அவங்க வஹி இல்லாத இஜ்திஹாத் மூலம் இதுன்னு சொல்றாங்க. என்னடா இது குழப்புதுன்ற மாதிரி இருக்கும். ஒன்றுமே குழப்ப தேவையில்ல. ஃபிக்ஹுங்கிறது ஃபிக்ஹுங்கிறது நபி அவங்களோட காலத்துல எப்படி இருந்துச்சு இதைத்தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப எப்படி இருக்குது அந்த வரலாற்றை நாங்க பார்க்க போறோம். நபி அவங்களோட காலத்துல ஃபிக்ஹுங்கிற சொல்லுக்கு அர்த்தம், ஃபிக்ஹுங்கிறது அவங்க என்னத்தை நினைச்சாங்கன்னு சொன்னா நம்பிக்கை, அக்கீதா விஷயங்கள் அதையும் ஃபிக்ஹுன்னு நினைச்சாங்க. ஒழுக்க விழுமியங்கள் அஹ்லாக் அதையும் ஃபிக்ஹுன்னு நினைச்சாங்க. இபாதத் வழிபாடு அதையும் ஃபிக்ஹுன்னு நினைச்சாங்க. நல்ல அறிவுள்ள ஆளுக்கு, மார்க்கம் பற்றி நல்ல அறிவுள்ள ஆளுக்கு ஃபக்கீஹ்னு சொல்லுவாங்க. நல்ல இல்முள்ள ஆள், நல்ல மார்க்கத்துல விளக்கம் உள்ள ஆள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதை நபி அவங்களோட காலத்துல ஃபிக்ஹுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட விதம். சரியா, இப்ப எங்கட ஊர்ல நீங்க என்ன ஊர்? அலுத்கம. ஓகே, எங்கட ஊர் எடுத்துக்கொண்டீங்கடா, எங்கட ஊர்ல அஹ், நம்ம ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா சந்திக்கிறான். சந்திச்சுட்டு
ஓகே நான் போயிட்டு வாரேனா இது சொல்லுவாங்க. போயிட்டு போறேன், ஓகே அது சரியான வார்த்தை. வாரேனா சொல்லிட்டு போவாங்க. வாரன்ற அர்த்தம் என்ன? வாரது தானே. ஆனா எதிர்மறையாக வாரனான்னு சொல்லுவாங்க, ஆனா வரமாட்டாங்க, போயிடுவாங்க. அப்ப இதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும்னா எங்கட ஊர்ல இந்த வாரணாங்கிற சொல் ஒரு ஆள் சந்திச்சுட்டு போகும்போது எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னு நாங்க படிப்போம் தானே. இது தெரியாத ஒரு ஆள் இருந்தா என்னடா இது இவன் தமிழை பிழையா பயன்படுத்துறாங்க அப்படி நாங்க சொல்றது ஒன்றும் விளங்காது. எங்கட சூழல்ல எங்கட சூழலை பத்தி அறிவு உங்களுக்கு இருக்கணும், அப்பதான் அந்த எங்கட பத்தி தெரியும், இந்த வாரணாங்கிற சொல்ல பத்தி தெரியும். அதே போல நபி அவங்களோட காலத்துல இந்த ஃபிக்குங்கிற சொல்ல எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, அவங்க ஃபிக்குன்னு பேசினா அக்கீதாவும் ஃபிக்கு தான், ஒழுக்க உண்மையங்களும் ஃபிக்கு தான், வழிபாடுகளும் ஃபிக்கு தான், அறிவு நல்ல அறிவுள்ளாலும் ஃபிக்கு தான் அந்த காலத்துல. இதை நல்லா விலையை கொள்ளுங்க. இப்படிங்கிற காலத்துல நபி அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அந்த ஃபிக்குஹுண்டா அவங்களுக்கு தெரியும், எல்லாம் இது உள்ளடங்கி இருக்குன்னு சொல்லி இப்ப அப்படியே அதை வச்சு கொடுங்க. அடுத்த கட்டத்துக்கு வாங்க. நபி அவங்க ஒரு பிரச்சனை ஒன்று வருது, இது ஹராமா ஹலாலா செய்யலாமா செய்யக்கூடாது ஒரு பிரச்சனை வந்தா நபி அவங்க எதுல இருந்து சொல்லுவாங்கன்னா குர்ஆன்ல இருந்து சொல்லுவாங்க, ஹதீஸ்ல இருந்து நபி அவங்க சொல்லுவாங்க. ஆனா சில டைம்ல குர்ஆன்ல அது இன்னும் வசனம் வரங்கல்ல வஹி வரங்கல்லண்டா நபி அவங்க ஒரு இஜ்திஹாத் அடிப்படையில அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நபியா இஜ்திஹாத் அடிப்படையில் என்ன? நாங்க ஏற்கனவே இஜ்திஹாத பார்த்துட்டோம். அவங்க குர்ஆன்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணி குர்ஆன்ல இருந்து அவங்களுக்கு விளங்கு ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன மறைமுகமா விளங்கும், அதெல்லாம் வச்சு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க, இது ஹராம் இது ஹலால் செய்யலாம் செய்யக்கூடாது. அதே போல சஹாபாக்களும் இப்படி இஜ்திஹாத் ரீதியாக தீர்ப்புகள் செயற்படும் போது அதை ரசூல் அங்கீகரிச்சாங்க. இப்போ முஆத் பின் ஜபல் ரலி அவங்க எம்எல்க்கு அனுப்பும்போது என்ன கேட்டாங்க? முஆதே, நீங்க எப்படி தீர்ப்பு கொடுப்பீங்க? இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேனே, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். உதாரணமா சொல்ல போனா பெண்கள் வந்து பெண்கள் வந்து சரியா தங்களோட புகைப்படங்களை போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் வைக்கலாமா இல்லையா இப்படி ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டா அதுக்கு பதில நீங்க எதுல இருந்து எனக்கு பார்த்து சொல்லுவீங்க? டெஸ்ட்டுக்கு எதுல இருந்து பார்ப்பீங்க, எதுல இருக்காது பார்ப்பீங்க? இதுக்கான பதில நீங்க சுயமா செல்ல இயலாதே அல்லாத சட்டங்களை. ஹராமா ஹலாலா? வெரி குட், குர்ஆன்ல இருந்து பார்ப்பீங்க அல்லது குர்ஆன் இல்லாட்டி ஹதீஸ்ல இருந்து பார்ப்பீங்க. ஓகே. ஆனா இது குர்ஆன்லயும் ஹதீஸ்ல நேரடியா இருக்கா? இல்ல. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியா இல்லாட்டி இப்ப நீங்க செய்யற வேலை என்ன? இஜ்திஹாத். குர்ஆன் சுன்னாவுல மறைமுகமா இருக்குதான்னு தேடுவீங்க. தேடி பார்த்தீங்கன்னா அது இருக்கும், பெண்கள் வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது. அப்ப அதை பார்த்துட்டு என்ன செய்வீங்க? ஓகே அப்ப ப்ரொஃபைலும் போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவை கொடுப்பீங்க தானே. அந்த வேலையை தான் முஆத் பின் ஜபல் ரலி அவங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. என்ன செய்வீங்க? அவங்க சொன்னாங்க, நான் குர்ஆன்ல இருந்து பார்த்து தீர்ப்பு கொடுப்பேன். குர்ஆன்ல இல்லாட்டி ஹதீஸ்ல இருந்து பார்த்து தீர்ப்பு கொடுப்பேன். ஹதீஸ்ல இல்லாட்டி நான் ரெண்டையும் வச்சு இஜ்திஹாத் செய்வேன் ரசூலுல்லாஹ் தான் அங்கீகரிச்சாங்க. அதே போல இப்படில நடந்தது பிறகு நபி அவங்க மௌத்தானதுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாரும் இந்த ஃபிக்ஹ் துறையை வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. ஃபிக்ஹ் துறை இப்ப வளர ஆரம்பிக்குது. ஓகேவா? சரி இப்ப நாங்க பார்ப்போம். இந்த ஃபிக்ஹ் துறை அவங்க வளர்க்கறதுக்கு அவங்க பயன்படுத்தின மூலாதாரங்கள் மூணு இருக்குது. சரியா? ஊர்ல வந்து நிறைய பிரச்சனை வருது. இப்ப திருமணங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இவ்வளவு புது புது நடைமுறைகள். ஆம், என்னையாம் திருமணத்துல வந்து அந்த மோதிரம் போடுறதுக்கு ஒரு பெரிய தினம், மதுராண்டி போடுறதுக்கு ஒரு பெரிய தினம். அதே போல இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க ஒன்று ரெண்டு. கல்யாணத்துல அந்த புதுசா நல்ல ஆடம்பரம் செலவு கூட மேற்கத்தியர்களை போல அல்லது வேற மதத்தவங்க செய்யறத போல அந்த விஷயங்கள் இப்ப நம்முடைய இஸ்லாமிய திருமணங்களே நடக்க ஆரம்பிக்குது தானே. உதாரணம் ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பொதுவா கேர்ள்ஸுக்கு இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கும் தானே. நான் கேள்விப்பட்டேன், என்ன ரிசப்ஷன் என்ன ஒன்று இருக்குதாம். ஆம், வேற என்னையும் மதுரண்டி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதாம். அடுத்தது அந்த தட்டு தட்டா தூக்கிட்டு போவாங்க, இப்படி நிறைய இருக்குது. அப்ப இப்படி சமூகத்துல ஒன்று வந்து என்னது ஹெல்த்தி என்று செய்வாங்க. ஹல்டி எனக்கு தெரியாது எனக்கும். ஹல்டியோ அப்படின்னு என்னன்னு தெரியாது, ஏதோ ஒன்று அப்படி பேர்ல செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் ஹராமா ஹலாலான்னு கொண்டு குர்ஆன்ல பார்ப்போம். குர்ஆன்ல இருந்தா ஓகே, அல்லது ஹதீஸ்ல பார்ப்போம். ஹதீஸ்ல இருந்தாலும் ஓகே, ரெண்டுலயும் இல்லாட்டி இப்ப ஹெல்தி கூடாதுன்னு ஹதீஸ்ல இருக்குமா? குர்ஆன்ல இருக்குமா? இருக்காது. அப்ப மூணாவது நாங்க பயன்படுத்துறது இஜ்திஹாத் செய்வோம்.
இஜ்திஹாத் என்ன? குர்ஆன்ல சுன்னாவுலையும் இதுக்கு மறைமுகமா இருக்கிறதாவது அப்படின்னு தேடுவோம். அதுல நான் ஏற்கனவே பார்த்துட்டு இஜ்திஹாத் என்ன, அது யாரு செய்யறது, எப்படி செய்யறது, அதெல்லாம் பார்த்துட்டோம். உள்ள ரெக்கார்டிங் அனுப்புற பிரச்சனை இல்லை பாருங்க. அல் குர்ஆன் அல்ல சுன்னாவை குறித்த ஒரு பிரச்சனை தீர்ப்பு காணப்படாத சென்றது அதை நடைமுறைப்படுத்தினார். ஓகே. அபூபக்கர் அவர்கள் காலத்தில் இதான பிரச்சனைக்கு அல் குர்ஆன் சுன்னா என்பவர்கள் தீர்ப்பு காணப்படாதவர் சஹாபாக்களை ஒன்று திரட்டி குறித்த பிரச்சனையை முன்வைத்து தீர்ப்பு பெரும் நடைமுறை இருந்ததாக இமாம் பகவி ரஹ்மகுல்லா கூறுகிறார்கள். இமாம் பகவி ரஹ்மகுல்லா அவங்க என்ன சொல்றாங்கடா, சஹாபாக்களோட காலத்துல ஒரு புது பிரச்சனை வருது. இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த ஃபங்க்ஷன், அது பேர் என்ன நீங்க பாப்போம், அந்த ஹல்டி, அத மாதிரி புது பிரச்சனை வந்தா யார்கிட்ட கேட்பாங்க? சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சாம். அப்படி இமாம் பகவி ரஹ்மகுல்லா சொல்றாரு. அதே போல உமர் அலிட ஆட்சி காலத்தை எடுத்தீங்கன்னா இந்த காலத்துல இஸ்லாமிய ஹிலாஃபத் விரிவடையுது. அப்படின்னா ரசூல்லா வாழக்குள்ள மக்கா மதீனாவுல இருந்துச்சு. அப்படி அபூபக்கர் அலி வாழ்ந்து உமர் அலி வாழும்போது கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லிம்கள் அடுத்தடுத்த இடங்களையும் கைப்பற்றுறாங்க. ஏன்னா முஸ்லிம்கள் ஒரு நேர்மையான ஆட்சியால மத்த மத்த இடங்களும் அவங்களோட காடுகளை வருது. அதுல சிரியா, எகிப்து, கூபா, பஸ்ரா பல நாடுகளும் அப்படி இஸ்லாத்துக்குள்ள வருது. இஸ்லாமிய எல்லைக்குள்ள வருது. இதனால இதனால இப்ப உதாரணமா பஸ்ராவுல இருக்கிறவங்களுக்கு புது பிரச்சனை வந்தா சஹாபாக்கள் எப்படி ஒன்று திரட்டுறது? அவங்க எங்க இருக்காங்க? இங்க கொஞ்சம் பேர் அங்க இருப்பாங்க. எனவே இப்ப என்ன செய்யற ஒரு பிரச்சனை வருது. என்ன செய்யறன்னு ஒரு பிரச்சனை வருது. உதாரணமா நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். நல்லா பிரியாணி ஆக தெரியும். நீங்க ஒரு புது ஸ்டைல்ல ஆக்குவீங்கன்னு வைங்களேன். சரியா? சவல் பிரியாணி இருக்குது. வேற என்ன? இந்த என்ன தலப்பாக்கடை பிரியாணி இருக்குது. வேற என்ன? தம் பிரியாணி. வேற அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வேற என்ன பிரியாணி இருக்குது? ஆஹ் தம் பிரியாணி. வேற என்ன பிரியாணி இருக்குது? என்ன தெரியாவா? எனக்கே தெரியும். தல ஆஹ் வேற என்ன பிரியாணி இருக்குது? அப்படி அவ்வளவுதான் இருக்கு எனக்கும் தெரியும். ஓகே. சரி, இதுல உங்களுக்கு தம் பிரியாணி தெரியும் வைங்களேன். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நான் வீட்டுல ஆக்கணும்னு சொன்னா உங்கள்ட்ட எப்படி கேக்குற? நீங்க அழுத்தமையிலே இருக்கிறீங்க. அப்ப நான் வேற ஒரு தீர்வுக்கு போகணும். ஆனா யூடியூப்ல அடிச்சு பார்ப்போம். நான் வேற எங்க அடிச்சு பார்ப்பேன். அப்படித்தானே? அதே போல இந்த பசரா அந்தந்த இடங்கள்ல எல்லாம் புது புது பிரச்சனை தான் கேட்கிற யார்கிட்ட. எனவே அவங்க என்னத்தை பயன்படுத்தினாங்கடா, சரியா, என்னத்தை பயன்படுத்தினாங்கன்னா இஜ்திஹாத் சஹாபாக்களால் மிக விரிவாக பயன்படுத்தப்பட்டது. இந்த இஜ்திஹாத்தை சஹாபாக்கள் விரிவாக பயன்படுத்துறாங்க. ஏண்டா எல்லா சஹாபனையும் ஒன்று கூட்டே இல்லாது. எனவே கியாஸை அடிப்படையாக கொண்டவை. இந்த இஜ்திஹாத்தை செய்யறதுக்கு, இஜ்திஹாத்ங்கிற பணியை செய்யறதுக்கு ரெண்டு விஷயத்தை பயன்படுத்துறாங்க. ஒன்று கியாஸ்ங்கிற விஷயத்தை பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் பிரச்சனைகளின் தன்மைக்கும் ஏற்ப அறிவும் ஆய்வும் பயன்படுத்தப்பட்டவை. இந்த ரெண்டு விஷயத்தையுமே உதாரணமா நீங்க இருக்கிறீங்க உங்களோட வீட்டுல யாராவது ஒரு என்ன செய்யறாங்க, உங்களோட ஏரியாவில் ஒரு சிகரெட் பத்துறாருன்னு வைங்களேன். ஓகே, நீங்க சொல்றீங்க சிகரெட் பத்தக்கூடாது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கணுமே. ஓகே, நீங்க கேர்ள்ஸ் சொன்னதால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெண் இருக்கிறான், இன்னொரு பெண். அவங்க என்ன செய்யறாங்கடா, எப்பவுமே தண்ட போட்டோவை புடிச்சு புடிச்சு அதை வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போடுறதுதான் அவங்களோட வேலை. எனவே நீங்க சொல்றீங்க இது கூடாது ஹராம்னு சொல்றீங்க. அவ கேக்குறா இது ஹராம்னு குர்ஆன்ல இருக்குதா? நீங்க இல்லங்கிறீங்க. ஹதீஸ்ல இருக்குதா? இல்லங்கிறீங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாட்டி நான் ஏன் பின்பற்றணும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வியை கேட்ட நியாயம் தானே. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த டைம்ல? கியாஸ்னு ஒன்றை பயன்படுத்துவோம். கியாஸ்னா என்னண்டா, ஓகே, புதுசா வந்த பிரச்சனை என்ன? இவ தன்னோட போட்டோக்களை ஃபேஸ்புக்ல போடுறா. ஓகே, குர்ஆன் ஹதீஸ்ல ஃபேஸ்புக்ல போடலாம் இருக்குதா? இல்ல. ஆனா எப்படி இருக்குதுண்டா, வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜில் ஜாஹிலியத்தில் ஊலாங்கிற மாதிரி ஒரு வசனம் முடியுது. அதாவது அவங்க ஜாஹிலியா காலத்துல வெளியில போயிட்டு இருந்த மாதிரி பெண்களை அப்படி வெளியில போக வேணாம். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும். அப்படின்ற மாதிரி இருக்குது. அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் வெளியில வரலாம் இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கு. அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் குல்லில் முஃமினாத், மூமினான பெண்களிடம் கூறுங்கள், தகுது மின் அப்சாரின், அவங்கள பார்வைகளை தாழ்த்த சொல்லுங்க. யஹ்ஃபது ஃபுரூஜஹுன்ன அந்த மாதிரி வரும் போல, சரியான வசனம் ஞாபகம் இல்லை, அவங்க கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு வரும். அதே போல அல்லாஹ் சொல்லுவான் அவங்க எப்படி ஆடை அணியணும், அந்த ஹிஜாப் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் வச்சு நாங்க பார்க்கும்போது குர்ஆன் சுன்னால என்ன சொல்ல வருது? பெண்கள் அவங்க ஒரு மாணிக்கத்தை போல. மாணிக்கம் என்ன செய்யும்? இப்போ அதுக்கு மதிப்பு எப்ப வரைக்கும் இருக்கும்?
அதுக்கு எப்ப மதிப்பு இருக்கும்? அது மறைஞ்சிருக்கிறதால. புடவை கற்களை போல வெளியில எல்லாம் தெர்ற மாதிரி இருந்தா அதுக்கு மதிப்பு இருக்காது. மாணிக்கக்கல்லுக்கு எப்ப ஏன் மதிப்புன்னா அது மறைஞ்சிருக்குது. பெண்கள் அல்லாஹ்வுத்தாலா எதை எதிர்பார்க்கிறான்னு சொன்னா அவங்க மறைஞ்சிருக்கணும். அவங்க தங்களோட குடும்பத்தை சரியான முறையில் கட்டி எழுப்பணும். அவங்களால இன்னொரு ஆணோ யாரோ ஃபித்னாக்கு உள்ளாக்கப்படக்கூடாது. இதுதானே இஸ்லாம் எதிர்பார்க்குது. எனவே என்ன சொல்ல இப்ப இதை வச்சு நாங்க என்ன செய்யறோம்? புது பிரச்சனையும் கியாஸ் பாக்குறோம். பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குது. எனவே இப்படித்தான் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. எனவே இதுவும் ஹராம் தானே. ஒரு பெண்ணுக்கு இப்படி அல்லாஹ் சொல்லிட்டான். Facebookல எப்படி அவங்க போட இயலும் போட்டோவை? இன்ஸ்டாகிராம்ல எப்படி போட இயலும்? அது ஹராம் தானே. இப்ப இப்படி முடிவெடுக்க இயலும். இப்ப இதை என்ன செஞ்சாங்கன்னா கியாஸ் சொல்லுவோம். இதை பயன்படுத்தினாங்க. அதே போல சந்தர்ப்ப சூழ்நிலை, அந்த பிரச்சனையோட தன்மைக்கு ஏற்ப அறிவு, ஆய்வு இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. ஓகே, இது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நடக்குது, இந்த பிரச்சனையோட தன்மை எப்படி, இதெல்லாம் செஞ்சுதான் அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. ஓகே. இப்ப சஹாபாக்கள்ற காலத்துல நடந்த இஜ்திஹாத் ரெண்டு வகைப்படும். ஒன்று இஜ்திஹாத் ஜமாஇ, அடுத்தது இஜ்திஹாத் ஃபர்தி. ஒண்ணுமில்ல, அரபுல இஜ்திஹாத் சொன்னா உங்களுக்கு தெரியும். ஜமாஇ சொன்னா கூட்டு. ஜமாத் சொல்லுவோமே, தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத். சொல்லுங்க, நீங்க என்ன ஜமாத்? நீங்க என்ன ஜமாத்? தப்லீகா, தௌஹீதா, ஜமாத் இஸ்லாமியா, இஹ்வானியா, அல்லது அஹ், வேற என்ன, சூஃபியா, சுன்னத்துல் ஜமாத்தா? தெரி தெரியா? சரியா? ஓகே. நாங்க முஸ்லிம்கள் தானே. நாங்க முஸ்லிம்கள். நாங்க எப்படி வாழணும்னு சொன்னா, குறிப்பிட்ட ஜமாத் நமக்கு தேவையில்லை. நம்ம எப்படி வாழணும் தெரியுமா? அல் குர்ஆன முற்று முழுதாக பின்பற்றணும். ஹதீஸ முற்று முழுதாக பின்பற்றணும். சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸை பின்பற்றக்கூடாது. ஏன்னா ரசூல சொல்லல. சஹீஹான ஹதீஸை நாங்க முற்று முழுதாக பின்பற்றணும். இந்த குர்ஆனை சுன்னாவையும் சஹாபாக்கள் ஒரு வகையில புரிஞ்சு கொண்டிருப்பாங்க தானே. அந்த புரிஞ்ச மாதிரி தான் நம்மளும் புரியணும். நம்ம புரிஞ்ச அப்படி பின்பற்றணும். இப்படி எந்த ஜமாத் இருக்குதோ அந்த ஜமாத்தோட நீங்க நீங்க என்ன செய்யணும்? இணைஞ்சி பயணிக்க முடியும். அந்த வகை நான் ஒன்று கேட்கிறேனே, ரசூலுல்லாஹ்க்கு மீலாது விழா கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? குர்ஆன்ல அப்படி ஒன்று இல்ல, ஹதீஸ்லயும் அப்படி ஒன்று இல்ல, சஹாபாக்களும் அப்படி ஒன்று செஞ்சதே இல்ல. ஓகே, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்க்கு மீலாது விழா கொண்டாடலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு மீலாது விழா கொண்டாடலாமா இல்லையா? சரியா? சரியாண்டா நீங்க தெளிவா இருக்கணும். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, குர்ஆன்ல இல்ல. ஓகே. ஹதீஸ்ல இல்ல. சரி. குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. சஹாபாக்களும் அப்படி செய்யல. அப்படி செய்யாட்டி நாங்க ஒரு விஷயத்தை செய்யறோம்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தெரியா, நமக்கு தெரியும் அர்த்தம். அப்படித்தானே? அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். இது சரியா இல்லையா? அவங்க செய்யாத ஒண்ணு நாங்க செய்யறது சரியா இல்லையா? அவங்க ரசூல்ல பிள்ளை வெரி குட். அப்ப இந்த தெளிவு நம்ம இருந்தா போதும். இதெல்லாம் யாரு பிள்ளைன்னு சொல்றாங்க, இந்த ஜமாத்லாம் பிள்ளை சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகே, அப்ப அவங்க கொஞ்சம் நல்ல ஜமாத். இந்த மீலாது நபி எல்லாம் பிள்ளை அப்படி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றோம், ஒரு நல்ல ஜமாத் அப்படி நம்ம முடிவோட கேளு. ஓகேவா? அப்ப அந்த வகையில பாருங்க, இந்த இஜ்திஹாத்ங்கிறது இப்படியான புது புது பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்றது ரெண்டு வகைப்படும். ஒன்று ஜமாஇண்டா, ஒரு ஜமாத் ரீதியாக நடக்குதுன்னா இது அது என்னன்னு பாப்பா. அடுத்து இது ஜமாஇன்னு சொன்னா அடுத்து இது ஃபர்தி, தனிநபர் இஜ்திஹாத். அப்ப கூட்டு இஜ்திஹாத் ஒன்று இருந்துச்சு, தனிநபர் இஜ்திஹாத் ஒன்று, ரெண்டு வகையில இருந்துச்சு. பாருங்க, தனிநபர் இஜ்திஹாத்துகளில் உமர் அலி அவர்களது இஜ்திஹாத் சிறப்பிடம் பெறுகின்றன. அவரது காலப்பிரிவில் உருவான பிரச்சனைகளுக்கு அவர்கள் வழங்கிய சட்ட தீர்ப்புகள் இவ்வகையை குறிப்பிடத்தக்கவை. ஆஹ் குதிரை சகாத்திற்காக கணிக்கப்பட்டமை. அதாவது தனிநபர் இஜ்திஹாத்னா ஒரு தனிநபர் அந்த பிரச்சனைக்கான தீர்ப்பை சொல்லுவாங்க. தனிநபர் அதை சொல்லுவாங்க. உதாரணம் உமர் அலி. உமர் அலி காலத்துல குதிரைக்கு சக்காத் வாங்கலாமா இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப அவங்க குர்ஆன் சுன்னஹ்ல ஒன்று இல்ல. ஆனா அவங்க அது ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு கொடுத்தாங்க. அதான் தனிநபர் இஜ்திஹாத். ஓகே, வாங்கலாம்னு சொல்லி அலி அலி, ஆயிஷா அலி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி, இவங்க எல்லாரும் தனிநபர் இஜ்திஹாத் ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க தனியே இஜ்திஹாத் செஞ்சு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது கூட்டு ஜிகாதுன்னு சொன்னா தனியே இல்ல, சஹாபாக்கள் சேர்ந்து அந்த விஷயங்களை செய்வாங்க. ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறது இப்ப சஹாபாக்களோட காலம் முடிஞ்சு. சஹாபாக்களோட காலம் முடிஞ்சு. ஏதாவது டவுட் இருக்குதா இதுல? சொல்லுங்க. சஹாபாக்களோட காலத்துல நபி அவங்களோட காலத்துல இந்த எப்படி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். இதுல ஏதாவது குழப்பமா, விளங்காத மாதிரி, ஸ்ட்ரக் ஆயின மாதிரி இருக்குதா? சில டைம் உங்களுக்கு ஃபிகு என்னன்னு இப்ப ஃபுல்லா சொல்ல இல்லாம இருக்கும் இன்னைக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது திரும்ப ஒரு ரெக்கார்டிங்க பார்த்தா அடுத்து நோட்ஸ் இந்த உதாரணத்துல வாசி ஷோர்ட் நோட்ஸ் எழுதிங்கன்னா அது அழகா கிளியரா விளங்கிடும். சரியா?
அடுத்தது ஃபிக்கு நிலை பெறும் காலம். அடுத்த காலத்தை பாருங்க. ஃபிக்கு கலை வடிவம் பெறுவதற்கு இக்கால பருவி அடுத்து அதாவது ஃபிக்குங்கிறது இதுதானே ஒரு கலை. இந்த காலத்துல நீங்க மதரசாவுல எல்லாம் நாங்க படிக்கிறோம். ஃபிக்குல தனியே படிப்போம். எங்களுக்கு ஃபிக்குங்கிறது தனி உஸ்தாத் இருக்கிறார். அவர் எங்களுக்கு படிச்சு தருவாரு. ஃபிக்குல நாங்க எதெல்லாம் படிப்போம்னா சுத்தத்தை பத்தி படிப்போம். எப்படி சுத்தம்னா என்ன, அசுத்தத்துல இருந்து எப்படி சுத்தமாகுது அதெல்லாம் படிப்போம். அடுத்தது தொழுகையை படிப்போம். தொழுகைன்னா என்ன, அது எப்படி எப்படி தொழணும், கூட்டுதுவா ஓதலாமா இல்லையா, அதே போல எங்க தக்பீர் கட்டணும், எத்தனை ருக்கூன்கள் இருக்குது, எத்தனை ஃபர்ல் இருக்குது, எத்தனை வாஜிப் இருக்குது, எத்தனை சுன்னத் இருக்குது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் படிப்போம். அதே போல நோன்பு, நோன்பு அந்த சட்டங்கள் என்ன அதெல்லாம் படிப்போம். அதே போல ஜகாத் ஹஜ் இதெல்லாம் படிக்கிற படம் தான் ஃபிக்கு. இப்ப ஃபிக்குங்கிறது தனிக்கலை எங்களோட லைப்ரரியில. சரியா, எங்களோட லைப்ரரிக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நான் இஸ்லாமிய அரபிக் காலேஜ்ல படிச்சேன். இஸ்லாமிய அரபிக் காலேஜ் கேள்விப்பட்டீங்களா? ஓமா இல்லையா? கேள்விப்பட்டீங்க. சரியா, இஸ்லாமிய அரபிக் காலேஜ்ல இப்படி லைப்ரரியில புத்தகங்கள் அடிக்கிறீங்க. அதுல ஒரு செக்ஷன் வந்து தப்சீர், இன்னொரு செக்ஷன் இருக்கு ஃபிக்குங்கிற தனி செக்ஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபிக்குங்கிறது தனிக்கலை, தனிக்கலையாக இப்ப இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல தனிக்கலையாக இருக்கல, அதை நாங்க முன்னால பார்த்துட்டோம். அது தனிக்கலையாக இருக்கல. இந்த ஹிஜ்ரி ஆஹ் முதலாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி அப்படின்னு என்ன, நபி அவங்க ஹிஜ்ரத்துக்கு போய் முதலாம் நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டு 100 வருஷம், அந்த ஆரம்ப பகுதியில கொஞ்சம் இது கலை வடிவம் பெற ஆரம்பிக்குது. இதுக்கு தனியா புத்தகங்கள் எழுதுறாங்க, தனி கலையாக மாறுது இப்ப இருக்கிற மாதிரி. இப்ப இஸ்லாமிய கிலாபத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சொன்ன நபித்தோழர்கள் அப்பிரதேசங்கள் குடியேறினர். என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய சஹாபாக்கள் எல்லாம் மார்க்கத்தை பரப்பணுங்கிறதுக்காக வெளி வெளி ஊர்களுக்கு போறாங்க, போய் அங்க குடியேறுறாங்க. அவ்வாறு குடியேறிய சஹாபாக்களை மையமாக கொண்டு ஃபிக்ஹ் வகுப்புகள் உருவாகின. நபித்தோழர்கள் மாணவர்களான தாபியீன்கள் சஹாபாக்களிடம் இருந்து கற்றுக்கொண்டனர். சரியா, அந்நேரம் இந்த ஜூம் எல்லாம் இருந்துச்சா? இந்த ஜூம் இந்த கூகுள் மீட் எல்லாம் இருந்துச்சா? அப்படி இருந்திருந்த ஒரு வேலை அது நம்ம சொல்லிடாது. அப்படிலாம் இல்லை. சரியா, இப் இப்ப கூட இதெல்லாம் இல்லாட்டி என்ன செய்வீங்க? நான் வந்து உங்களை ஊருக்கு வரணும், வந்தா தான் நீங்க நைட்டு வந்து படிக்கணும் அப்படித்தானே. அதே போல சஹாபாக்கள் வெளியூருக்கு போனாங்க, போன இடத்துல அந்த இடத்துல அவங்கள தேடி நிறைய மாணவர்கள் போய் படிச்சு கொண்டாங்க. இந்த ஃபிக்கு எல்லாத்தையும் படிச்சு கொண்டாங்க. அவ்வாறு குடியேறிய சஹாபாக்களை மையமாக கொண்டு ஃபிக்கு வகுப்புகள் உருவாகின. இப்ப நானும் தான், நான் வந்து பெங்க இருக்கிறேன், ஜப்னா உழைக்கிறேன், என் ஊர் என்ன கல்முனை. நான் அங்க இருந்து படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டிக்கு வந்து இங்க ஒரு பள்ளியில தொழுவிக்கிறேன். இங்க பள்ளியில இன்னொரு மௌலையோட சேர்ந்து நான் தொழுவிக்கிறேன். எனவே இங்க நான் ஒரு பள்ளி வாசல்ல பாடம் நடத்துறேன். அப்படித்தான் நான் வந்த இடத்துல பாடம் நடத்துறேன். இப்ப இதே போலதான் நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க, போன இடத்துல பாடம் நடத்தினாங்க. இந்த நபித்தோழர்கள் மையமாக கொண்டு வளர்ந்த சிந்தனை வட்டங்களை பின்வருமாறு கூறலாம். மக்காவுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட படிச்சாக்கள் யாரு, முஜாஹித் இப்னு ஜபர், அம்ர் இப்னு தீனா, ரத்தா பின் அபி ரபா, இவங்க எல்லாம் படிச்சாங்க. இது விஷயம் நெய்தான் இந்த விஷயம். இது முன்னால 3ஆம் ஹதீஸ் படிச்சோம்ல, ஹதீஸ் இந்த ஒரு தலைப்பு படிச்சோம், அதுல இதெல்லாம் இருக்குது. மதீனாவுல சைத் பின் சாபித் ரலி, அப்துல்லா இப்னு உமர் ரலி இருந்தாங்க. அங்க சைத் இப்னு முஸையிப், உர்வா பின் சுபைர், இப்னு ஹிஷாப் அஸ்-சுஹுரி, அபூபக்கர் இப்னு அப்துல்லா இவங்க எல்லாம் இருந்தாங்க. இந்த பேரெல்லாம் பாடமாக்கி கொடுங்க. சரியா, இதெல்லாம் பாடமாக்குற கஷ்டம் இருந்துச்சுன்னா மெமரி டெக்னிக் கோர்ஸ்கள் அப்படி நடக்குது, அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது கூஃபா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மசூத் ரலி, இவங்க கூஃபாவுல இருந்தாங்க. அந்த இடத்துல இந்த இப்ராஹிம் அன் நஹஇ, ஹம்மாத் பின் அபி சுலைமான், அல்கமா இப்னு ஹைஸ், அல் சாபி இவங்க எல்லாம் கற்றுக்கொண்டாங்க. அடுத்தது பசரா, அபு முசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் அலி அவங்களும் பசராவுல இருந்தாங்க. இவங்கிட்ட அபு ஹசன் அல் பசரி, முகமது பின் சீரின் இவங்க எல்லாம் படிச்சாங்க. பாருங்க, நீங்க என்னகிட்ட படிக்கிறீங்க, எனக்கிட்ட சாஹிப் சொன்னா எனக்கிட்ட நீங்க படிக்கிறீங்க. அதே போல இன்னும் சில பிள்ளைகள் படிக்குது. அப்படித்தானே, அதே போலதான் அந்த சஹாபாக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, மாணவர்கள் போய் படிச்சாங்க. அப்ப எந்த இடத்துல எந்த சஹாபாக்கள் அவங்களோட மாணவர்கள் யாருங்கிறத நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அந்த வகையில இக்குழுக்கள் பிரதான 2 பிரிவுகளா இருந்தாங்க. ஒன்று என்னண்டா, மദ്രസத்து அஹ்லுல் ஹதீஸ். எதையுமே ஹதீஸ் அடிப்படையா வச்சுதான் தீர்ப்பு கொடுப்பாங்க பெரும்பாலும். என்ன நடந்தாலும் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையா வச்சுதான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அடுத்து மദ്രസத்து அஹ்லுர் ரஇ. இவங்க யாருன்னு சொன்னா, தன் குர்ஆன் ஹதீஸோட செய்து தந்த சிந்தனை, தானு யோசிச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க. பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப முதலாவது ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரெண்டாவது பகுத்தறிவுக்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உதாரணம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேனே, உதாரணம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். சரியா, உங்கள்ட்ட நான் கேட்கிறேனே. சரி, பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஓகே, நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது, உங்களுக்கு ஏதோ டவுட் ஒன்று வருது. அப்ப நீங்க ஒரு குரூப்ல தேடி பார்த்து என்ன செய்றீங்க,
ஒரு போய் ஒன்று இருக்கிறாரு. அந்த போய்கிட்ட சும்மா டவுட்டை கேட்குறீங்க. கேட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. இது நல்லமா கூடாதா சொல்லுங்க. நல்லமா கூடாதா? நல்லமா கூடாதா? இது நல்லமா கூடாதா? கூடாது. அப்ப இது எப்படி சொன்னீங்க? உங்களோட பகுத்தறிவு செல்லுது. இது வந்து பிழையான ஒரு விஷயம். ஏன் கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க, சார் மாதிரி இருப்பாங்க. அப்ப இது பிழையான விஷயத்து விளங்குது தானே. அப்ப இதே போல சில சட்டங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அந்த சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸையும் வச்சு பகுத்தறிவை யூஸ் பண்ணி தீர்ப்பு கொடுத்தாங்க. இது மദ്രസத்து அஹ்லுர் ரஅய்ன்னு சொல்லுவோம். அரபுல ரஅய்ன்றதுனா சிந்தனை, கருத்துக்கு சொல்லுவோம். குர்ஆன் ஹதீஸை மட்டும் வச்சு தீர்ப்பு கொடுத்தாங்க. அவங்க மദ്രസத்து அவுல் ஹதீஸ். அது காரணம் என்னன்னா இவங்க இருந்த இடம் மதீனா மக்கா. மദ്രസத்து அவுல் ஹதீஸ். அங்க நிறைய ஹதீஸ்கள் தெரிஞ்சிருந்துச்சு. நபி அவங்க வாழ்ந்த இடம் தானே. எனவே அதை வச்சு தீர்ப்பு கொடுத்தாங்க. கூஃபா, பஸ்ரா போன்ற இடங்கள்ல ஹதீஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு. பெரும்பாலும் விரல்ல. அதனால சிந்தனைகளையும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சரியா? ஓகே. இப்ப அப்படியே நாங்க பார்த்துட்டு வரும்போது, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. அவர் கிளாஸ் முடிச்சுக்குவோம். ஆஹ் ஓகே. அடுத்தது ஃபிக்ஹுட பொற்காலம். அடுத்த கிளாஸ்ல ஃபிக்ஹுட பொற்காலம் அந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? டேஸ் குர்ஆன் சுன்னா ஓடேஸ் ஓ கூடாது குர்ஆன் சுன்னா ஓடே. ஓகே. ஆஹ் சரி. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. கிளாஸ் முடிப்போம். இந்த கிளாஸ் எப்படி? மாஷா அல்லாஹ் கிளியரா விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. கிளாஸ் முடிச்சு கொள்ளுங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.